அனைவருக்கும் வணக்கம். நான் யுவராஜ். இது உங்கள் திறமை தேடி. இந்த வீடியோல எஸ்எஸ்சி, எம்டிஎஸ் மற்றும் ஹவில்தார் போஸ்ட்டுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் சிலபஸ், அதாவது தேர்வு முறை என்ன, பாடத்திட்டம் என்ன, என்னென்ன புக்ல ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்க. அப்பதான் நான் ரெகுலரா போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்க்கலாம். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னா ரெக்ரூட்மெண்டோட மொத்த ப்ராசஸ் சொல்றாங்க. இதுல எம்டிஎஸ்க்கு மட்டும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் மட்டும்தான் இருக்கும். அடுத்து ஹவல்தார் போஸ்ட்டுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் முடிஞ்ச உடனே பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டும் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டும் இருக்கும். அதுக்கு அடுத்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 13 ரீஜனல் லாங்குவேஜ்ல இருக்கும். நமக்கு வேணும் அப்படின்னா இங்கிலீஷ்லயும் கேட்டுக்கலாம், அல்லது தமிழ்லயும் நமக்கு எக்ஸாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனோட எக்ஸாம் பேட்டர்ன் பார்க்கலாம். இது 2 செஷனா இருக்கும். செஷன் 1 பார்த்தீங்க அப்படின்னா நியூமெரிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் அபிலிட்டி, அதாவது கணக்கு சம்பந்தப்பட்ட கொஷின்ஸ் மட்டும் வரும். இதுல 20 கொஷின்ஸ் வரும். ஒரு கொஷினுக்கு 3 மார்க்னா மொத்தம் 60 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும். அடுத்து ரீசனிங் எபிலிட்டி, ப்ராப்ளம் சால்விங், இதுல 20 கொஷின்ஸ் வரும், 60 மார்க் தருவாங்க. இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு செஷன், அதாவது 40 கொஷின் நீங்க 45 நிமிஷத்துல எழுதணும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா செஷன் 2, அது பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் அவேர்னஸ் இருக்கும். 25 கொஷின்ஸ் இருக்கும். ஒரு கொஷினுக்கு 3 மார்க், மொத்தம் 75 மார்க் தருவாங்க. அடுத்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன், அதுவும் 25 கொஷின்ஸ் இருக்கும், 75 மார்க். மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா 50 கொஷின் இருக்கும். 45 நிமிஷத்துல முடிக்கணும். ஒரு செஷன் முடிஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்கா கண்டினியூவா செகண்ட் செஷன் ஸ்டார்ட் ஆகும். சிலபஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் செஷன்ல நியூமெரிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் அபிலிட்டி பார்க்கலாம். அதாவது கணக்கு சம்பந்தமான கொஷின்ஸ் மட்டும்தான் வரும். இதுல ஹோல் நம்பர்ஸ், அதாவது முழு எண்கள், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், மீசிம்மா மற்றும் மீபேவை கண்டுபிடித்தல், இது நேரடியாகவும் கொஷின்ஸ் இருக்கும், மறைமுக கொஷின்ஸ் இருக்கும். டெசிமல் அண்ட் ஃபிராக்ஷன்ஸ், தசமங்கள் பின்னங்கள் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். தசமங்கள் அப்படின்னா இந்த புள்ளி வச்சு வர்றது, 1.5, 2.5, 0.4, இந்த மாதிரி தசம எண்கள் கொண்ட பெருக்கல், கழித்தல், வகுத்தல், இந்த மாதிரி சம்ஸ் இருக்கும். அடுத்து ஃபிராக்ஷன்ஸ், பின்னங்கள், 1/2, 2/3, இந்த மாதிரி பின்ன வடிவில் இருக்க சம்ஸ் கூட்டல், பெருக்கல், இந்த மாதிரி கணக்குகள் வரும். அடுத்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நம்பர்ஸ், எண்களுக்கு இடையேயான தொடர்பு, ஏபி ஜிபி அப்படின்னா, அதாவது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், கூட்டுத்தொடர், பெருக்குத்தொடர், இந்த மாதிரி நீங்க 10th படிச்சிருப்பீங்க. இது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நம்பர்ஸ்ல வரும். ஃபண்டமெண்டல் அரித்மெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் போத்மாஸ், அதாவது அடிப்படை கணித செயல்பாடுகள், சிம்பிளிஃபிகேஷன், சுருக்குக, இந்த மாதிரி சம் எல்லாமே இதுல வரும். அப்புறம் பர்சன்டேஜ் அப்படின்றது சதவிகிதம், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், டைம் அண்ட் ஒர்க், வேலை மற்றும் நேரம், டைரக்ட் அண்ட் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன்ஸ், நேரடி மற்றும் தலைகீழ் விகிதங்கள், ஆவரேஜஸ், சராசரி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி கணக்குகள், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், லாப நட்ட கணக்குகள், டிஸ்கவுண்ட், தள்ளுபடி கணக்குகள், ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் பேசிக் ஜியோமெட்ரிக் ஃபிகர்ஸ், அதாவது அளவீடுகள்ல பரப்பளவு, சுற்றளவு சம்பந்தமான பேசிக்கான படம், சதுரம், செவ்வகம், முக்கோணம், வட்டம், நாற்கரம், இந்த இணைகரம், இந்த மாதிரி 6ல இருந்து 10 வகுப்புக்குள்ள இருக்கிற அளவீடுகள் கணக்குகள் வரும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா லைன் அண்ட் ஆங்கிள்ஸ், கோணங்கள், டிஸ்டன்ஸ் அண்ட் டைம், நேரம் மற்றும் தூரம். அடுத்து இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் சிம்பிள் கிராஃப்ஸ் அண்ட் டேட்டா, அதாவது எளிய வரைபடங்கள் மற்றும் தரவுகளின் விளக்கம், கிராஃப் கொடுத்து அதிலிருந்து கணக்குகள் கேட்பாங்க. அடுத்து ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட்ஸ், வர்க்க எண்கள் மற்றும் வர்க்க மூலங்கள் சம்பந்தமான கணக்குகள், சுருக்குகளை இருந்து வரும். அடுத்த டாபிக். அடுத்து செஷன் 1ல பார்ட் 2ல ரீசனிங் எபிலிட்டி அண்ட் ப்ராப்ளம் சால்விங்ல இருந்து கொஷின்ஸ் வரும். அதுல என்னென்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆல்பா நியூமெரிக் சீரிஸ், எழுத்து மற்றும் எண் தொடர், கோடிங் அண்ட் டீகோடிங், குறியீடு மற்றும் மறுகுறியிடுதல், அனாலஜி, ஒப்புமை திறன் அறிதல், ஃபாலோயிங் டைரக்ஷன்ஸ், திசையறியும் திறன், டைரக்ஷன் டெஸ்ட் அப்படின்னு நீங்க பார்த்துருப்பீங்க. அடுத்து சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்ஸ், ஒற்றுமை மற்றும் வேற்றுமை. அடுத்து ஜம்பிளிங், அடுத்து ப்ராப்ளம் சால்விங் அண்ட் அனலைசிங், பகுப்பாய்வு திறன், வார்த்தைகள் அற்ற தர்க்க அறிவு வரைபடங்கள், அதாவது மிரர் இமேஜ், கண்ணாடி மூலியமா இருக்க படங்கள், பேப்பர் கட்டிங், இந்த மாதிரி வார்த்தை இல்லாத நான் வர்பல் ரீசனிங் கொஷின்ஸ் இருக்கும்.
அடுத்து ஏஜ் கால்குலேஷன்ஸ், வயது கணக்கிடுதல், கேலண்டர் அண்ட் கிளாக், நாட்காட்டி மற்றும் நேரம். அதாவது ஒரு குறிப்பிட்ட நாள் கொடுத்து அதிலிருந்து 100வது நாள் என்ன கிழமை, 50வது நாள் என்ன கிழமை வரும், இன்று இந்த கிழமை என்றால் அடுத்து என்ன கிழமை அப்படின்ற மாதிரி டேஸை கம்பேர் பண்ற மாதிரி ஒரு சில கொஷின்ஸ் வரும். அடுத்த பார்ட் நம்ம பார்க்கலாம். செஷன் 2ல ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும். இதில் வந்து பேசிக் இங்கிலீஷ் லாங்குவேஜ் உங்கள் கேண்டிடேட்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் எப்படி இருக்கு அப்படின்றதுக்காக தான் இந்த டெஸ்ட் வைப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வொக்காபுலரி, கிராமர், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், சினானிமஸ், ஆண்டனிம்ஸ் அண்ட் கரெக்ட் யூசேஜ் எக்ஸெட்ரா. டெஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் எ சிம்பிள் பேராகிராஃப். அதாவது கிராமரில் வந்து உங்களுக்கு நீங்கள் 6th-லேருந்து 10th வரைக்கும் படித்த கிராமர்ஸ் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், அப்புறம் வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதிலிருந்து நீங்கள் படித்ததில் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ். இந்த மாதிரி பேசிக்காக, அதாவது 6th to 10th லெவலில் இருக்க கிராமர், ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷ் மட்டும்தான் வந்து இதில் கேட்பாங்க. அடுத்து செஷன் 2ல கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ், பொது அறிவுல இருந்து. இதுக்கு வந்து அவங்க டீட்டெயில்டா இந்தந்த டாபிக் தான் அப்படின்னு அவங்க சொல்லலை. பட் சப்ஜெக்ட் என்னென்ன சப்ஜெக்ட்லேருந்து கொஷின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹிஸ்ட்ரி, வரலாறு இருந்து கொஷின்ஸ் வரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜியாகிரபி, புவியியல்ல இருந்து கொஷின்ஸ் வரும். ஆர்ட் அண்ட் கல்ச்சர், கலை மற்றும் கலாச்சாரம், சிவிக்ஸ், குடிமியல், எக்கனாமிக்ஸ், பொருளியல், ஜெனரல் சயின்ஸ், பொது அறிவியல், என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ், சுற்றுச்சூழல் ஆய்வு, அப் டு 10th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு நீங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது 6வதுல இருந்து 10வது வரைக்கும் இருக்கிற புக்ல வரலாறுல இருக்க கொஷின்ஸ் வந்து எது வேணாலும் வரலாம். புவியியல் சம்பந்தப்பட்ட கேள்விகள், குடிமியல், பொருளியல், பொது அறிவியல், இது அனைத்துமே நீங்க 6வதுல இருந்து 10வது வரைக்கும் இருக்க புக்ஸ்ல பேசிக்கா படிச்சா மட்டும் போதும். நீங்க வந்து மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டியும் ரீசனிங்கும் நல்லா அட்டன் பண்ணிட்டு இங்கிலீஷ்ல கொஞ்சம் கிராமர் நல்லா அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ஜென்ரல் அவேர்னஸ்ல பாதிக்கு பாதி எடுத்தீங்கன்னா கூட அடுத்த மெடிக்கல் பிசிக்கலுக்கு நீங்க எலிஜிபிள் ஆவீங்க. இதில் நீங்கள் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணதும் நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா ப்ராக்டிஸ் டெஸ்ட். எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் டெஸ்ட் எழுதி அதில் நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாமில் ஃபியர் கொஞ்சம் போகும். கொஞ்சம் மெச்சூராக லாஜிக்கல் ரீசனிங்காக இருந்தாலும் சரி, மேக்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கொஷினை அட்டன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே வந்து உங்களுக்கு எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ஸுக்கான மாக் டெஸ்ட் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு நான் காட்டுறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் புக் அப்ளிகேஷனில் இருக்க கொஷின்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 1223 வகையான டெஸ்ட் இருக்குது. சாப்டர் டெஸ்ட் வந்து ஒரு 154, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு 23 டெஸ்ட்டும், சப்ஜெக்ட் வைஸ் ஒரு 26 டெஸ்ட்டும், செக்ஷனலாக ஒரு 10 டெஸ்ட் இருக்குது. ஃபுல் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 இருக்குது. அட்வான்ஸ்ட் லெவல் டெஸ்ட் வந்து ஒரு 19 இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் லெவலு. இதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வேணும் அப்படின்னாலும் அதுக்கான டெஸ்ட்டும் இங்கே வந்து அவைலபிளில் இருக்குது. அது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 317 ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து இருக்குது. அது வந்து இங்கே டேட் வைஸாகவே கொடுத்துருக்காங்க. பார்த்தோம் அப்படின்னா 2024 65 டெஸ்ட்டும், 23 செப்டம்பரில் 27ம், 2023 ஒரு 57 டெஸ்ட்டும் இருக்குது. இது வந்து உங்களுக்கு எல்லா லாங்குவேஜ்லேயும் அவைலபிளாக இருக்கும். தமிழ் ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப இதாக இருக்கும். இதில் ஏன் நம்ம டெஸ்ட்டு அட்டன் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஆல் இண்டியா ரேங்கிங்கில் என்ன லெவலில் இருக்கோம், நம்ம எடுக்கிற மார்க்கு நம்ம கம்யூனிட்டி பேஸில் எந்த ரேங்க்கில் இருக்கோம், நம்மளோட மைனஸ் என்ன, நம்மளோட நெகட்டிவ் என்ன, நம்ம இன்னும் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற வந்து உங்களுக்குள்ள ஒரு அனலைசிஸ் பண்ணுறதுக்காக இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து நீங்கள் கட்டாயம் பண்ணணும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ப்ராக்டிஸ் டெஸ்ட். ஆல் இண்டியா லெவலில் நடக்கிற எல்லா அப்ளிகேஷன்லையும் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2025க்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, சிலபஸ் என்ன மாதிரி புக்ஸ் ஃபாலோ பண்ணலாம், என்ன மாதிரி டெஸ்ட் அட்டன் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்பீங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது கவர்மெண்ட் ஜாப் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே என்னோடய டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கங்க. அதில் ரெகுலராக நான் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் அண்டு எக்ஸாம்ஸ்க்கு என்னெல்லாம் படிக்கலாம் அப்படின்ற நோட்ஸு, சிலபஸ்,
ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். நன்றி, வணக்கம்.